எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளாக ஜான் சீனா ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே எப்பவும் போல் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜான் சீனா பேசலாம் அப்படின்ற மாதிரி மைக் எடுத்து பேசலான்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்திங்கன்னா ஜான் சீனாவை பேச விடாமல் அவர் பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆகுறாரு. ரிங்குக்குள்ளே வராரு. ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. கோடி ரோட்ஸ் பேசலாம் அப்படின்ற மாதிரி போகிறாரு. அந்த இடத்துல ஜான் சீனா கோடி ரோட்ஸை தடுத்துட்டு ஜான் சீனா பேச ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களோட பேச்செல்லாம் கேட்டு நான் இப்படி பார்த்தீங்கன்னா மாறிட்டேன். குறிப்பாக ஜான் சீனா அவரு அந்த ஃபேஸ் டென்லேருந்து ஹீல் டென்னாக மாறினதை பற்றி பேசுகிறாரு. நான் ஒரு சிலவங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இப்படி மாறிட்டேன். ஸோ இவ்வளோ விஷயம் நான் பண்ணியும் பெருசாக எதுவும் சேஞ்ச் ஆகலை. கோடி நீ பார்த்தீங்கன்னா ரியல் ஜான் சீனா வேணும் அப்படின்ற மாதிரி ரெசல்மேனியா அப்போவே பார்த்தீங்கன்னா கேட்டேன். அதே சமயம் இப்போது சம்மர் ஸ்லாமில் நான் உன் கூட அந்த மேட்ச் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா என்னை அடித்து என்னோட சைனை என் கையாலேயே போட வச்சு ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்பவே ஒரு மோசமான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான ரொம்ப டஃப்பான ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நீ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த மேட்சை ஓகே பண்ணதுக்கு உனக்கு பார்த்தீங்கன்னா நான் தேங்க் பண்ணுறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்றது உனக்கு தெரியும். நான் இப்போ சொல்கிறேன். முன்ன மாதிரி ஒரு ஜான் சீனா நீ பார்த்தீங்கன்னா பழைய ஜான் சீனா வேணும் கேட்ட பார்த்தியா. இப்போ நான் சொல்கிறேன். இங்கே ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த ஊரில் இப்போ நான் பழைய ஜான் சீனாவை வந்துட்டேன் அப்படின்றத நான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி ஜான் சீனா ஃபேஸ் 10 பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. குறிப்பாக ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. நான் ஏன் இங்கே திரும்ப வந்தேன் உன்னை அடித்தேன் அப்படின்றதுக்கெல்லாம் பதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த லாஸ்ட் ரனில் என்னோட சாம்பியன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் ரெஸ்லிங்கை ரூல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ரெஸ்லிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே இருக்க யாருமே என்னை மறக்கக்கூடாது. அதனால என்னோட கடைசி கட்டத்தில் இந்த சாம்பியனை நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஜான் சீனா அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா தராரு. குறிப்பாக சம்மர் ஸ்லாமில் நீ சாம்பியன் ஜெயிக்க எவ்வளோ கஷ்டப்படுவியோ அதை விட நான் பார்த்தீங்கன்னா என்னோட மொத்த பொட்டன்ஷியலையும் போட்டு இந்த சாம்பியனை ரீட்டைன் பண்ணுறதுக்காக நான் ரியல் ஜான் சீனாவை பார்த்தீங்கன்னா உன் கூட மோத போகிறேன். கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணியாவது நான் உங்ககிட்ட இருந்து இந்த சாம்பியனை பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணி நானே எடுத்துகிட்டு போவேன். என்னோட ரிட்டையர்மெண்ட்டோட என்னோட கையோட பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜான் சீனா டோட்டலாக பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஜான் சீனா ஃபேஸாகவும் கோடி ரோட் சீலாகவும் மாறுவார் அப்படின்ற ஒரு ரூமர் இருந்துச்சு. ஆனால் ஜான் சீனா ஸ்மாக் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பண்ணுறாரு. உடனே கோடி ரோட்ஸ் போகிறாரு. போன உடனே அங்கேருந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து வெல்கம் பேக் ஜான் சீனா அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்த ஜான் சீனா வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஜான் சீனா ஒரு ஐகானிக்கான ஒரு டயலாகை சொல்கிறாரு. எப்பவும் போல் த சாம்ப் இஸ் ஹியர், யூ வாட்ஸ்அப் கம் கிட்ஸ் அப் அப்படின்ற மாதிரி. உனக்கு இந்த சாம்பியன் வேணுமா வந்து சண்டை போட்டு இந்த சாம்பியன் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ செக்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனை தாறுமாறாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெலினா வீகா வர்சஸ் ஜூலியாவுக்கான உமன்ஸ் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்குது. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஃபைனலி ஜெலினா வீகா ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இருந்தும் பார்த்தீங்கன்னா ஜூலியா பார்த்தீங்கன்னா ஜெலினா வீகாவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி அவங்களோட உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் அவங்களே பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜ் போட்டு காமிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பார். அந்த இடத்துல லோகன் பாலும் ட்ரூ மேக்கின்டைரும் போயிட்டு அவர் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறாங்க. பயங்கரமாக நீ ரெஸ்லரே கிடையாது, நீ எங்கே கூட சண்டை போட போறியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்ரூ மேக்கின்டைர் லோகன் பாலும் ஜெல்லி ரோலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கிற மாதிரி அந்த வீடியோ பேக்கேஜை போட்டு காமிக்கிறாங்க. உடனே அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் கார்ஜா ஹம்ப்ரோட்டோ ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே AAA வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு ஓப்பன் சேலஞ்சை பார்த்தீங்கன்னா விடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு வர போகிறா
அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ AAA கம்பெனிலேருந்தே ஒரு டாக் டீம் டிவிஷன் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே ஸோ அந்த இடத்துல AAA WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஏஞ்சல் கார்ஸா அண்ட் அம்ரோட்டோ கரிலோ அவங்களே வின் பண்ணி அவங்களோட AAA டாக் டீம் சாம்பியனை அவங்களே ரீடைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல அலிஸ்டர் பிளாக் வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேருமே ஒரு தாறுமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு ரிங் சைடில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல அலிஸ்டர் பிளாக் ரொம்பவே ஷாக்கிங்காக ஒரு சேர் எடுத்து டேமியன் ப்ரீஸ்ட் அடிச்சிடுவார். ஸோ அதனால் இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சதோட அந்த இடத்துல அலிஸ்டர் பிளாக் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் அடிச்சுட்டு அவங்களோட ஸ்டோரியை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பயங்கரமான ஒரு ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ அவங்களோட அந்த மேட்சுக்கான அந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ வர்சஸ் டாலா டாங்காக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. குறிப்பாக டாலா டாங்கா WWEக்கு வந்ததோட அவரோட ஃபஸ்ட்டு டெபியூ மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஹைப்பை கொடுத்து இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ஜிம்மி ஊசோவாக இருக்கட்டும், அதே மாதிரி டாலா டாங்காவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. பேருமே விட்டு கொடுக்காம சண்டை போடுறாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோவா டாலா டாங்கா ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் டாலா டாங்கா வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அந்த இடத்துல சோலோ சிக்காவா அவங்க டீம் மெம்பர் எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ அடிக்கிறாரு. ஸோ அடித்த உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் கேஜை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி உள்ளே பயங்கரமாக வெளுன்னு வெளுக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட் உள்ளே வருவார். உள்ளே வந்து ஜிம்மி ஊசோவை சேவ் பண்ணுறதுக்காக ஸோ அங்கே இருக்கிற பிளட் லைன் மெம்பரை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுட்டு சோலோ சிக்காவா வர்சஸ் ஜேக்கப் ஃபார்ட்டுக்கு நடக்க போகிற US சாம்பியன்ஷிப்கான ஸோ அந்த ஒரு மேட்சுக்கான அந்த ஸ்டீல் கேஜ் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ உடனே இன்னைக்கு ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவென்ட் செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் அண்ட் ட்ரூ மேக்கின்டையர் ரெண்டு பேரும் ஒரு ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல போயிட்டு அடிச்சுட்டு வந்ததை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இப்போ ராண்டி ஓட்டன் அண்ட் ஜெல்லி ரோவில் பயங்கரமாக கலாச்சி வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலும் ட்ரூ மேக்கின்டையர் ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணேன். அந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல் காரில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குவார். ஸோ இறங்கின உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே காரில் ராண்டி ஓட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குவார். ஸோ ரெண்டு பேரும் ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே பயங்கரமாக ரெண்டு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக அடிச்சுக்கிறாங்க. குறிப்பாக ரெண்டு டீமும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லா WWE அஃபீஷியல்ஸும் வந்து ரெண்டு பேரையும் பிரித்து விடுற மாதிரி அந்த ரெண்டு டீமையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விடுறாங்க. ஸோ பிரித்து விடுறதோட அவங்க ரெண்டு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அவங்களோட அந்த டாக் டீம் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ராண்டி ஓட்டனும் ஜெல்லி ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க WWE அஃபீஷியல் அடித்து அவங்களோட வெறியை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்துக்கிறாங்க. ஸோ ஃபைனலி சம்மர் ஸ்லாம் நடக்க போகிற அவங்களோட டாக் டீம் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.